ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காரைக்குடி அம்மாச்சி சேனல். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, துவரம்பருப்பு வச்சு உருண்டை குழம்பு செய்ய போகிறேங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேங்க. 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு, பெரிய பூண்டு, 2 தக்காளி பழம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி இருந்தால் அரைக்கும் போது நைஸாயிரும், அதனால் தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பழம், பெரிய பழமாக 2 பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேங்க. உருண்டைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, சோம்பு, வெந்தயம், இதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பாருங்கள், பருப்பை இப்படி அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள் நம்ம போட்டு இதை கலந்து உருண்டையாக உருட்டிக்கலாங்க. காயே போடாமல் வெறும் பருப்பு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். உருண்டை குழம்பு நல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வெங்காயத்தை போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த உருண்டை கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு உப்பு. இதில் இந்த தேங்காயும் கலந்துக்கலாங்க. இது நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. தேங்காயெல்லாம் போட்டால் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குங்க. காயே எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு போட்டால் போதுங்க. அப்படி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கலாங்க. இது சில பேர் இட்லி செட்டில் வச்சு அவிச்சும் கூட போடுவாங்க. நான் அப்படிலாம் போடலைங்க. குழம்பு கொதிச்சோடனே அதிலேயே நல்லா சும்மாவே எடுத்து போட்டுருவேங்க. நல்லாயிருக்கும். கரையெல்லாம் மாட்டாது, நல்லாயிருக்கும். நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நம்ம தக்காளியை போட்டுக்கலாங்க. தக்காளி எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்குங்க. வெங்காயத்தோடு போட்டோம்னா வதங்காது, வதங்க நேரம் ஆகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டும் போட்டுக்கலாங்க. இது பருப்புங்கிறதுனால நம்ம நல்லா பூண்டு நல்லா போட்டோம்னா வாய்வு கம்மிக்காமல் நல்லா இருக்குங்க. வாய்வுக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு உருண்டை குழம்புக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது நல்லா எண்ணெயிலே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் உருண்டை போட்டால் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் குழம்பு. அதனால் தண்ணி நல்லா கூடவே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டையை போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம உருண்டையை போட்டுக்கலாங்க. உருண்டையை போட்டுக்கலாம். அப்படி 4 உருண்டையாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 போட்டுக்கலாம். போட்ட உடனே கிண்ட வேண்டாம். அது நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம போட்ட உருண்டை பார்த்திங்களா, இப்படி ஊற்றில வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் அடுத்து நம்ம இன்னும் 4 உருண்டையாக போட்டுக்கலாங்க. இப்படி 4 உருண்டையாக போட்டு ஃபஸ்ட்டு இறக்கிக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த சாதத்தை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் வீவர்ஸ், இவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க பருப்பு உருண்டை குழம்பு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.